கறிமீன் கொண்டு போகிறப்ப காத்து கருப்பு பின்னாடியே வரும். சாரிடா, அம்மா உனக்கு நான்வெஜ் சமைச்சு எடுத்துட்டு போக சொன்னாங்கடா, அதான்டா லேட்டு. காஞ்ச மிளகா வச்சும் இல்லையா? டேய் நீயுமாடா? இந்த காஞ்ச மிளகாயை வச்சுக்கிறேன் இரு. இது எதுக்கு? கறிமீன் கொண்டு போகிறப்ப காத்து கருப்பு பின்னாடியே வரும். வரட்டும். எதுவும் அண்டிடக்கூடாதுல்ல, அதுக்கு. அண்டிடக்கூடாது நொண்டிடக்கூடாதுன்ட்டு சாப்பிட்டாதான் ஹெல்த்தாக இருக்கும்ல. சாப்பிட்ற அம்மா உனக்கு தான் செஞ்சுக்கான்னு சொல்கிறேன்ல, ஒரே ஒரு வயசு சாப்பிட்றா. அப்படி உனக்கு சமைச்சு கொண்டு வந்து ஊட்டி விடுறதே பெருசு, இதை திங்க மாட்டேங்கிறியா கோனவை? நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் என் பிள்ளைய பார்த்துக்கப்பா, பாவம் அவன். டேய் சரி சாப்பிட்றா. காத்து கருப்பு. ஐயோ நான் வந்து சாப்பிட்றேன், நீ சொல்கிற காத்து கருப்பு எங்கே வருதுன்னு பாரு. டேய் ஊட்டி விடாதுன்னு சொன்ன கேட்க மாட்டியா? டேய் கோனவை. ஆமா ஆமா, எனக்கு கோண வாய். மாத்திரைகளாம் மாறாத வாய் எப்படா மாத்தின? டேய் உனக்கு கேட்டுச்சா? எனக்கு எதுவும் கேட்கல. டேய் கோனவை. ஆமா ஆமா, எனக்கு கோண வாய். அது என் சைக்கிள். இவன் யாரா? அது நான் தான் சின்ன வயசுல ஓடுனது. ஒரு நாளைக்கு எனக்கு 3 வாட்டி அசால்ட்டா போகும், இப்ப 4வது வாட்டி வருது. என்ன கல்கா? இவன் வேற வாயில வதன வச்சுனே இருக்கிறான். டேய் கோனவை. யாரு கோண வாய்? கருப்பு கருப்பு இல்லியூசனா? ஒரு போது சார்ஜிபிட்ட கேட்பான். டேய் அந்த காலத்தில் ஸ்மெல் வந்துடக்கூடாது தானே, காஞ்ச மிளகா எலுமிச்சம் பழம்லாம் யூஸ் பண்ணியிருக்கானு, அதை போயிட்டு காத்து கருப்பு காஞ்ச மிளகா. ஹலோ என்னப்பா சாப்பிட்டீங்களா? குழம்பு நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் ஏன்பா என் கல்லறை கிட்ட போட்டுட்டு வந்தேன். யாருப்பா வந்திருக்கா? அம்மா கிட்ட காமாட்சி வந்திருக்கேன்னு சொல்லுப்பா.